எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு. And knowing that's the start of the part where I'll never wonder why. But tonight, everything I've ever had let go from your eyes. Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் பிளேஸ் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துங்களேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டெசர்ட் சஃபாரி தான் வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் டெசர்ட் சஃபாரியில் என்னென்ன ஷோ இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெசர்ட்டில் வந்து ரைடு கூட்டு போவாங்க, அதுக்கப்புறம் கேமல் ரைடு கூட்டு போவாங்க, அப்புறம் ஃபால்கான் இந்த இருக்குல்ல, இந்த ஃபால்கான் கழுகு இருக்குல்ல, இது வந்து கையில் நிற்கிறதுக்கு காசு தனியாக வாங்கணுங்க. எது ஃப்ரீன்னு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து காசு, இது வந்து தனியாக ஒரு 30 dirhams வாங்கணுங்க. அப்புறம் கேமல் ரைடு இருக்கும், கேமல் ரைடு ஃப்ரீ தான். கேமல் ரைடுங்க பாருங்கள், இப்போ வந்து என் ஃப்ரெண்டு போகிறோம் இந்த இருக்குல்ல, இதுதான் கேமல் ரைடு. இது வந்து எவ்வளோ தூரம் கூட்டு போகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 30 மீட்டர் அப்படி கூட்டு போயிட்டு அப்படியே இறக்கி விட்ருவான். அடுத்து இப்போ நான் தான் போகிறேன் கேமல் ரைடு. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் அடுத்து நான் போகணும்னு வச்சுருக்கேன். நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு போகிறத. செம்மத்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் இப்போ கேமலில் ட்ராவல் பண்ண போகிறேன், நானும் என் ஃபேமிலியோடு சேர்த்து. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தனுரா ஷோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பெல்லி டான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஷோன்னு இருக்கும். ஸோ இது மூணுமே எல்லாமே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ பாவங்க, அந்த ஒட்டகத்தை வச்சு நல்லா சம்பாதிக்கிறானுங்க. பாவம் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம்ப் மாதிரி இருக்கும். இது எங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, காரில் வந்து டெசர்ட்டில் ரைடு கூட்டுருவாங்க. அது வந்து இங்கே இந்த கேம்புக்கு தான் கூட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்களா டேபிளாக இருக்குல்ல, இதில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை வச்சு உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் இந்த சென்டரில் ஸ்டேஜ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து எல்லாமே வந்து ஷோ எல்லாமே நடக்கும். தனுரா ஷோ, அப்புறம் ஃபயர் ஷோ, அப்புறம் பெல்லி டான்ஸு எல்லாமே நடக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே எது ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா, கேமல் ரைடு, டெசர்ட் சஃபாரி ரைடு, அதுக்கப்புறம் வந்து தனுரா ஷோ, அப்புறம் பெல்லி டான்ஸு, அப்புறம் ஃபயர் ஷோ இதெல்லாம் ஃப்ரீ. ஃபால்கானு, அப்புறம் வந்து இந்த குவாட் பைக்னா 4 wheel பைக் வந்து டெசர்ட் ஓட்டுரு, அதெல்லாம் காசு. அப்புறம் இன்னொன்று என்ன, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். பாய். ஓகே, ஸ்நாக்ஸ்லாம் இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு சமோசா வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்வீட் போண்டா வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஷவர்மா ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் பக்கோடா வச்சுருக்காங்க, அப்புறம் வடை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. வடைலாம் வந்து நம்ம ஊரில் மொன்னல பக்கோடா வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ ஷோஸ்லாம் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் காட்ட போகிறோம். பாய், வாங்க பார்க்கலாம். Sexy mama, you
ஹாய் கைஸ், ஷோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்புறம் நம்ம வந்து சாப்பிட வந்தாச்சு. என்னென்ன டிஷ் உங்களுக்கு இருக்குன்னு காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து கொண்டைக்கடலை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள்லாம் போட்டு ஏதோ மக்ருனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஹமூஸு, இது சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது தயிரில் ஏதோ பண்ணியிருக்காங்க. இது ஊறுகாய். அப்புறம் இதுதான் அந்த குப்பூஸு, ஹமூஸு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இது வந்து பிரியாணி வந்து ஜஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி தான் இருக்குது. இது ஒயிட் ரைஸு, இது குருமா, அப்படி இப்படி நிறைய டிஷ் வச்சுருக்காங்க. அப்புறம் நூடுல்ஸு, அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நூடுல்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, சிக்கனு, அப்புறம் பாபிக்யூ, கபாபு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். நூடுல்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு போகணுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபிக்யூ சிக்கன், அப்புறம் கபாப், இது ஒன்று நல்லாயிருக்கு. அப்புறம் ஸ்வீட் கார்ன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் ஒன்று வச்சாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன ஃப்ரூட் வச்சுருக்காங்க, ஓகே தான். பட் அந்த நூடுல்ஸு, பிரியாணி எதுவுமே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் 30 திரம்ஸுக்கு இவ்வளோ தான் தருவேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, சாப்பிட்லாம், சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. சும்மா கடமைக்கு ஏதோ சரி வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிட முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து உங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 30 திரம்ஸ் தான். ஸோ எங்ககிட்ட கார் இல்லாதனால அவங்க கேபில் நாங்கள் புக் பண்ணி போனோம். அதனால் எங்களுக்கு வந்து 65 திரம்ஸ் வாங்கினாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒரு மெயின் ஏரியாவுக்கு வர சொல்லுவாங்க. அந்த மெயின் ஏரியா அந்த பாயிண்ட்டுமே நின்னா அவங்க பிக் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.